ஆண்டவன் சொன்னாரு, ಕಾಲೇಬನನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನು ಏನಂದನು? 12 கோத்திரம் எங்க போனாங்க? 12 ಗೋತ್ರದವರು ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರು? ದೇವ ಪಾಕ ಕಾನಾನ್ ದೇಶ போனாங்க. ಸತ್ಯವೇದ ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನು ಗೂಢಾಚಾರ ಗೂಢಾಚಾರ ಮಾಡಲು ಹೋದರು. ದೇವ ಪಾಕದಕ್ಕೆ 12 கோத்திரம் உள்ள போகுது. ಗೂಢಾಚಾರ ಮಾಡುವಂತೆ 12 ಗೋತ್ರದವರು ಒಳಗೆ ಹೋದರು. சில நாட்களுக்குள்ள அந்த கானான் தேச பிரவேசிக்க போறாங்க. ಕೆಲವೇ ದಿನಗಳಲ್ಲಿ ಕಾನಾನ್ ದೇಶ ಪ್ರವೇಶಿಸುತ್ತಾರೆ. மோசே ಮೂಲಕ ಕತ್ತೆ பேசி ಅನುப்பினார். ಮೋಶೆ ಮುಖಾಂತರ ಕರ್ತನ ಅದನ್ನೇ 12 கோத்திரம் அனுப்பித்தானி. 12 ಗೋತ್ರಗಳನ್ನು அங்க போய் பார்த்து வரட்டாங்க. ಅವರಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿ ಬರಲಿ. அங்க இருக்க ஆட்கள பார்க்கட்டும். ಅಲ್ಲಿರುವವರನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ಬರಲಿ. ಓಕೆ, ಕಾನಾನ್ ದೇಶ ಅದಕ್ಕೆ முன்பதாக ಕಾನಾನ್ ದೇಶ ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ அந்த வசனம் சொல்லுது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, சில ஆட்கள் இருந்தாங்க, ಕೆಲವು ವ್ಯಕ್ತಿಗಳಿದ್ದರು, சில அதிகாரிகள் இருந்தாங்க, ಕೆಲವು ವ್ಯಕ್ತಿಗಳಿದ್ದರು, சில ராஜ்யர் இருந்தாங்க. ಕೆಲವು ಅರಸರಿದ್ದರು. இவங்களெல்லாம் தள்ளிதான் ಇವರನ್ನೆಲ್ಲ ತಳ್ಳಿ இஸ்ரேல் சபை அங்க போகணும். ಇಸ್ರಾಯೇಲ್ ಸಭೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕು. ஆகையால 12 கோத்திரம்ல போறாங்க. 12 ಗೋತ್ರದವರು ಒಳಗೆ ಹೋದರು. 10 கோத்திர ஜன சொல்றாங்க, 10 ಗೋತ್ರದವರು அந்த ಹೇಳುತ್ತಾರೆ, ஆட்கள், ಆ அந்த ವ್ಯಕ್ತಿಗಳು, தேசத்தார், ಆ ದೇಶದವರು, அந்த ಜನರು மிகவும் பலசாலி, ಅತಿ ಬಲಶಾಲಿ, மிகவும் ஞானமுள்ளவங்க, ಜ್ಞಾನವಂತರು, மிகவும் தைரியசாலி என்று ತುಂಬಾ ಧೈರ್ಯವಂತರು, அவங்களை பத்தி மேன்மை பாராட்டுறாங்க. ಅವರನ್ನು ಕುರಿತು ಹೆಚ್ಚಳ ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா அதுல 2 கோத்திரம் மட்டும்தான், ಆದ್ರೆ ಅದರಲ್ಲಿ 2 ಗೋತ್ರದವರ நூனாவின் மகன் என்று அழைக்கப்பட்ட யோசுவாவும், ನೂನನ ಮಗನಾದ ಯೆಹೋಶುವನು, காலேப் என்று அழைக்கப்பட்ட காலேபும், ಕಾಲೇಬನು, இவங்க 2 பேரு தான் ಇವರಿಬ್ಬರೇ வந்து நற்செய்தி சொல்றாங்க. ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿ ಹೇಳಿದರು. 10 கோத்திரம் சொல்லுகிறது, 10 ಗೋತ್ರಗಳು பெரிய ஆட்கள், ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳು, வல்லமையானவங்க, ಬಲಶಾಲಿಗಳು, அதிகாரமுள்ளவங்க, ಅಧಿಕಾರವುಳ್ಳವರು, அவங்க ஜெயிக்க முடியாது சொல்றாங்க. ಅವರನ್ನು ಗೆಲ್ಲಲಿಕ್ಕಾಗಲ್ಲ ಎಂದರು. ஆமென். சோ இந்த 2 கோத்திரங்கள் மட்டும்தான் 2 ಗೋತ್ರಗಳಷ್ಟೇ நான் சொல்றாங்க, ಏನೆಂದು ಹೇಳಿದರು? அவங்க பலசாலிகள் அல்ல, ಅವರು ಬಲಶಾಲಿಗಳಲ್ಲ, அவங்க சோர்ந்து போனவங்க, ಅವರು ಸೋತು அவங்க ಹೋದವರು, பலன் இல்லாதவங்க, ಬಲ ಇಲ್ಲದವರು, அவங்க ஈஸியா இயேசுவின் நாமத்தை ஜெயிக்கலாம் என்று ಸುಲಭವಾಗಿ ಅವರನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இந்த ಗೆಲ್ಲಬಹುದು. 2 கோத்திரம் சொன்னாங்க பிள்ளையே. 2 ಗೋತ್ರದವರು ಮಾತ್ರ ஆகிய ಹೇಳಿದರು. வசனம் சொல்லுது, ಆದ್ದರಿಂದ ವಾಕ್ಯ இந்த 2 கோத்திரம் தான் கானான் தேசம் போனாங்க. ಈ 2 ಗೋತ್ರದವರೇ ಕನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ஆனா ಹೋದರು. அந்த தேசத்தை வேவு பார்க்க போகும்போது ಆದ್ರೆ ಆ ದೇಶವನ್ನು ಗೂಢಾಚಾರ காலேபுக்கு சொல்றாங்க, ಆ ಕಾಲೇಬನು எஸ் ಹೇಳ್ತಾನೆ, காலேப் சொல்லுகிறான். ಕಾಲೇಬನು அப்ப ಹೇಳ್ತಾನೆ, காலேபு வயது ಆಗ ಕಾಲೇಬನಿಗೆ எஸ் ವಯಸ್ಸು கிட்ட 70-80 வயசு. 70 ರಿಂದ 80 ஓ, ವಯಸ್ಸು. அந்த வயசு சொல்லுகிறான், ಆ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ஈஸியா ஜெயிக்கலாம். ಸುಲಭವಾಗಿ ಗೆಲ್ಲಬಹುದು. ஆமென். ತೋರಿಸುತ್ತಾನೆ ನೋಡಿ. 10 கோத்திரம் சொல்றாங்க, 10 ಗೋತ್ರದವರು ಹೇಳ್ತಾರೆ, கானான் தேசத்தை பிரவேசிக்க முடியாது. ಕನಾನ್ ದೇಶ ಪ್ರವೇಶಿಸಲಾರೆ. பெரிய பலசாலி சொன்னாங்க. ದೊಡ್ಡ ಬಲಶಾಲಿಗಳು, ஆனா தைரியமாக அறிக்கை செய்யப்பட்ட 2 கோத்திரம் தான். ದೇವರಿಂದ ಆರಿಕೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟ 2 ಗೋತ್ರದವರು. அந்த 2 கோத்திரம் ஆண்டு தெரிந்து கொண்டார். ಆ 2 ಗೋತ್ರದವರನ್ನು ಕರ್ತನು அந்த 2 கோத்திரம் கானான் தேசத்தை பிரவேசிக்க செய்தார். ಆ 2 ಗೋತ್ರದವರು ಮಾತ್ರ ಕನಾನ್ ದೇಶದಲ್ಲಿ எஸ், அந்த 2 கோத்திரத்து மூலமாக அப்ரஹாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அவங்க மூலம் நிறைவேறினது. ಆ 2 ಗೋತ್ರಗಳ ಮುಖಾಂತರ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳಿದ ವಾಗ್ದಾನ ಅವರಲ್ಲಿ ನೆರವೇರಿತು. எஸ், ஏன் ಯಾಕೆ? பிரவேசிக்கும் போது ಪ್ರವೇಶಿಸುವಾಗ கர்த்தர் பலத்தோடு கர்த்தர் கூட சுகத்தோடு பிரவேசித்தாங்க. ಕರ್ತನ ಬಲದಿಂದ, ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ಸುಖದಿಂದ ಪ್ರವೇಶಿಸಿದರು. அதாவது விடுதலை உள்ள மனுஷனாக பிரவேசித்தாங்க. ಆ ರೀತಿ ಹೇಳಿದರೆ ಬಿಡುಗಡೆ ಉಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಪ್ರವೇಶಿಸಿದರು. அப்ப நானும் எப்படி பிரவேசிக்கணும்? ನಾನು ನೀವು ಹೇಗೆ ಪ್ರವೇಶಿಸಬೇಕು? பக்கத்துல பார்த்து கேளுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, விடுவிக்கப்பட்டவனாக, ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, சுகத்தோடு, ಸುಖದಿಂದ, பலத்தோடு, ಬಲದಿಂದ, ஆரோக்கியத்தோடு, ಆರೋಗ್ಯದಿಂದ, புதிய வருஷம், ಹೊಸ ವರ್ಷ, புதிய வருஷம் ಹೊಸ ವರ್ಷ பிரவேசிப்பது மட்டுமல்ல, ಪ್ರವೇಶಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த வருஷத்தாய் ಆ ವರ್ಷವನ್ನು முழுமையாக ಸಂಪೂರ್ಣವಾಗಿ அனுபவிக்கணும். ಅನುಭವಿಸಬೇಕು. நல்ல கவனிக்கதே சகோதர சகோதரியே. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. நேற்று தினம் ஆண்டவர் நம்மளோட பேசினார். ನಿನ್ನೆ ದಿನ ಕರ್ತನ ಮೊಂದಿಗೆ சில ಮಾತನಾಡಿ கட்டுகள் அவிழ்க்க சொன்னார். ಕೆಲವು ಕಟ್ಟುಗಳನ್ನು ಹೊಡೆಯಲು ಹೇಳಿದರು. இயேசுவின் நாமத்தால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ மரண கட்டுகளாய் ಮರಣದ ಕಟ್ಟುಗಳು நேற்று தினத்துல ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ கர்த்தர் விடுவித்தார். ಕರ್ತನು கர்த்தர் ಬಿಡಿಸಿದನು. விடுவித்தார். ಕರ್ತನು ಬಿಡಿಸಿದನು. கர்த்தருடைய வார்த்தை வருவதென்றால் ಕರ್ತನ ವಾಕ್ಯ அது ಬರುವುದಾದರೆ சாதாரணம் அல்லதே பிள்ளையே. ಸಾಮಾನ್ಯವಲ್ಲ ದೇವರ அது ಮಕ್ಕಳೇ. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ,
கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணுமோ ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಏನು அது ಮಾಡಬೇಕು செய்யாம திரும்பி போகாது. ಅದನ್ನು ಮಾಡದೆ ಹಿಂತಿರುಗದು. ஆமென். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உனக்காக எனக்காக வந்தது. ஆனால் ಕರ್ತನ ವಾಕ್ಯ ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ಬಂದದ್ದು. என்னுடைய மரண கட்டுகளாய் ನನ್ನ ಮರಣ ಕಟ್ಟುಗಳು மரண கண்ணிகளாய் ಮರಣದ ಪಾಶಗಳು தேவன் இயேசுவின் நாமத்தால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ உபவாச ஜெபத்தால ಉಪವಾಸ அதை ಪ್ರಾರ್ಥನೆ அவிழ்க்கவும் ಅದನ್ನು ಬಿಚ್ಚುವಂತೆ அதை அறுக்கவும் ಅರಿಯುವಂತೆ அதை அக்கியை சுட்டரிக்கவும் ಅದನ್ನ ಅಲ್ಲೇ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಸುಟ್ಟು கர்த்தர் ಹಾಕುವಂತೆ கிருபை செய்தார். உன் குடும்பத்துக்குள்ள, ಕುಟುಂಬದ ಒಳಗೆ, என்னுடைய குடும்பத்துக்குள்ள, ಕುಟುಂಬದ என் ಒಳಗೆ, வீட்டுக்குள்ள, ನನ್ನ ಕುಟುಂಬದ உங்க ಒಳಗೆ, வீட்டுக்குள்ள, ನಿಮ್ಮ ಮನೆಯ என் ಒಳಗೆ, சரீரத்துக்குள்ள, ಶರೀರದೊಳಗೆ, உங்க சரீரத்துக்குள்ள ನಿಮ್ಮ ಶರೀರದ ஒரு ಒಳಗೆ கட்டு இருக்கிறது. ಒಂದು ಕಟ್ಟಿದೆ. அது பாதாளத்தின் கட்டு. ಅದು ಪಾತಾಳದ ಕಟ್ಟು. ஆமென். எந்த கட்டு இருக்கு? ಯಾವ ಕಟ್ಟಿದೆ? பேசுங்க. எந்த கட்டு இருக்கு? ಯಾವ ಕಟ್ಟು? ஓகே, பாதாளத்தின் கட்டுடைய வேலை என்னது? ಪಾತಾಳದ ಕಟ್ಟಿನ ಕೆಲಸವೇನು? நேத்து மரண கட்டு தியானிச்சோம். ನೆನೆ ಮರಣ ಕಟ್ಟನ್ನು ಕುರಿತು மரண கட்டு என்ன பண்ணுது? ಮರಣ ಕಟ್ಟಿ உன்னை ஏதாவது வித தள்ளணும்னு முயற்சி பண்ணினே இருக்குது. ಯಾವುದಾದ್ರೂ ವಿಧದಲ್ಲಿ ತಳ್ಳಬೇಕೆಂದು உன்னோட பிரயாணத்துல, ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ, நீ வேலை செய்யற இடத்துல, ಕೆಲಸ ಮಾಡುವ நீ ಸ್ಥಳದಲ್ಲಿ, போகிற இடத்துல, வருகிற இடத்துல, ಹೋಗುವ ಬರುವ சில ಜಾಗದಲ್ಲಿ பேர் பாருங்க ಕೆಲವರು ನೋಡಿ வீட்ல இருப்பாங்க, ಮನೆಯಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ, விழுந்து செத்து இருப்பாங்க. ಮನೆಯಲ್ಲೇ ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ, விழுந்து ಬಿದ್ದು ಸತ್ತೋಗಿರ್ತಾರೆ. எப்படி? ಹೇಗೆ? நம்ம வீடு, ನಮ್ಮ ಮನೆ, நம்ம டெய்லி நடக்கிற இடம், ದಿನ ನಡೆಯುವ ಸ್ಥಳ, எப்படி நம்ம வீட்டுல விழுந்து சாக முடியும்? ಹೇಗೆ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲೇ ನಾವು ಬಿದ್ದು மரண கட்டுகள், ಮರಣದ ಕಟ್ಟುಗಳು, மரண கட்டு பின்தொடர்ந்தே இருக்கும். ಮರಣ ಕಟ್ಟುಗಳು உன்னை ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಲೇ ஏதாவது விதத்துல ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ರೀತಿ தள்ளணும். ತಳ್ಳಬೇಕು. யோவான் 10:10 சொல்வண்ணமாக ಯೋಹಾನ 10:10 திருடன் திருடவும், ಕಳ್ಳನು கொல்லவும், ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೂ, அழிக்க வருகிறான். ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ அப்ப அவன் வேலை ಅವನ ಕೆಲಸ உன்னை அழிக்கணும், ನಿನ್ನನ್ನು உன்னை ಅಳಿಸಬೇಕು, கொல்லணும். ನಿನ್ನನ್ನು நீ ಕೊಲ್ಲಬೇಕು. ஜீவனோட இருப்பது ನೀನು ಜೀವಂತವಾಗಿರುವುದು அவருக்கு பிரியம். ಆತನಿಗೆ ஆனா ಇಷ್ಟ. இவனுக்கோ ಆದ್ರೆ ಇವನಿಗೋ பிரியமில்லை. ಇಷ್ಟವಿಲ್ಲ. ஆகியாத முடிஞ்ச அளவுக்கு ಆದ್ದರಿಂದಲೇ ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கிறதே பிள்ளையே. ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ஆமென். சோ இந்த ஜெபத்தால் தான் ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ அவனை முறியடிக்க முடியும். ಅವನನ್ನು ಗೆಲ್ಲಲು ஏசப்பா சொன்னாரு, ಸಾಧ್ಯ. இவ்விதமான ஜாதி பேய்களாய் ಈ ಜಾತಿ ದೆವ್ವಗಳನ್ನು என்ன பண்ண முடியும்? ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? உபாசத்தோடும் ಉಪವಾಸದಿಂದ ஜெபத்தோடும் ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದಲೂ மேற்கொள்ள முடியும். ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ. ஆமென். ஒரு மரணக்கட்டை ஜெயிக்கணும்னாக்கா ಒಂದು ಮರಣಕಟ್ಟನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕಾದರೆ சாதாரண ஜெபம் போதாது. ಸಾಧಾರಣ ಪ್ರಾರ್ಥನೆ அங்கே ಸಾಲದು. ஆண்டு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ಆ ಕರ್ತನ ಆಲೋಚನೆ ஆலோசனை தந்திருக்கிறார். ಏನೆಂದು? உபாசத்தோடும் ಉಪವಾಸ ஜெபத்தோடும் ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ அவனை ஜெயிக்கணும். ಅವನನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕು. எப்போ உனக்கு மரண கனவு வருதோ, ಯಾವಾಗ ಸಾವಿನ ಕನಸು ಬರುತ್ತದೋ ಎಲ್ಲ ಗಮನಿங்க. ಚೆನ್ನಾಗಿ எப்போ ಗಮನಿಸಿ. மரண கனவு வருகிறதோ, ಯಾವಾಗ ಮರಣದ ಸ್ವಪ್ನ அல்லது ಬರುತ್ತದೋ, மரித்தவன் யா கனவுல வரந்தாங்க உறங்காங்களோ, ಸತ್ತವರು ಯಾಕೆ ಕನಸಿನಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೋ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ಕನ್ಫರ್ಮ್ உனக்கு ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. மரணத்துக்கு விரோதமா சில சேனை எழும்பியிருக்கிறது. ನಿಮ್ಮ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೆಲವು ಸೇನೆಗಳಿದ್ದ ಎದ್ದಿದ್ದಾವೆ. ஆண்டவர் அதுதான் காட்டி கொடுக்கிறார். ಕರ್ತನ ಅದನ್ನೇ ತೋರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அதை பார்த்து தூங்குவதற்காக அல்ல, ಅದನ್ನು ನೋಡಿ ನಿದ್ರಿಸುವುದಕ್ಕಲ್ಲ, அதை பார்த்த பிறகு அவன் அழிக்கணும். ಅದನ್ನು ನೋಡಿದ ನಂತರ ಅದನ್ನು நீ ಅಳಿಸಬೇಕು. அழிக்காமல் போவதே ஆனால் ಅಳಿಸದೆ ಹೋಗುವುದಾದರೆ உனக்குள்ள வியாதிகள் வரும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ರೋಗಗಳು வியாதி ಬರುತ್ತದೆ. மரணமாக மாறும். ರೋಗ ಮರಣವಾಗುತ್ತದೆ. மரணம் கடைசி நரது போய் கொண்டு போகும். ಮರಣ ನರಕಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತದೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அபிரகாம் பார்த்து சொன்னார், ಕರ್ತನ ಅಬ್ರಹಾಮನನ್ನು என் தாசனுக்கு மறைவாக ஒன்னும் செய்ய மாட்டேன். ದಾಸನಿಗೆ ಮರೆಯಾಗಿ ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அப்ப தேவ பிள்ளைகள் மறைவாக கர்த்தர் செய்ய மாட்டார். ಕರ್ತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಮರೆಯಾಗಿ ಕರ್ತನ ಏನನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. கர்த்தர் பிள்ளைகள் மறைவாக ಕರ್ತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಮರೆಯಾಗಿ ஒண்ணுமே நடக்காது. ಏನು ಜರುಗದು. உன் வாழ்க்கையில் எது சம்பவித்தாலும் ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೇ அது ನಡೆದರೂ நன்மையா இருக்கலாம், ಅದು ಒಳ್ಳೆಯದಾಗಿರಬಹುದು, தீமையா இருக்கலாம். ಕೆಟ್ಟದಾಗಿರಬಹುದು. ஆண்டவர் காட்டம் இருக்க மாட்டார். ಕರ್ತನು ತೋರಿಸದೇ ಇರುವುದಿಲ್ಲ. தீமை காட்டும் போது ಕೇಡು ತೋರಿಸುವಾಗ அவன் அப்பவே அடிச்சு சாகடிக்கணும். ಅವನನ್ನಾಗಲೇ ಹೊಡೆದು ಸಾಯಿಸಬೇಕು. ஆமென். கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು, கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯ